நமக. ஓம் குமரகுருதாசாய குருப்யோ நமக. ஓம் மகத்தீசாய குருப்யோ நமக. ஓம் சுப்பிரமணியதாசாய குருப்யோ நமக. எல்லாம் வல்ல குருவருள் திருவருளினால் திருப்புகழ் சிவஞான வேள்வி 3வது பகுதி இன்றைய தினம் குருவருள் முன்னிலையிலே திருவருள் தலைமையிலே குருவருள் திருவருள் உணர்த்திய வண்ணமாக நிகழ்கிறது. இன்றைய தினம் முதல் திருப்புகழ் திரு அண்ணாமலையில் அருளி செய்தது. இந்த திருப்புகழிலே உயிருக்கு உற்ற வளத்தையும் நலத்தையும் அருள் புரியும்படி ஸ்ரீமத் அருணகிரிநாத முனீந்திர சுவாமிகள் விண்ணப்பம் செய்கிறார்கள். இமராஜனிலாவது எரிக்கும் கணலே இளவாடையும் ஊரும் ஒரு கும்படியாலே சமராகிய மாறன் எடுக்கும் கணையாலே சமராகிய மாறன் எடுக்கும் கணையாலே தனிமானுயிர் சோறுமதற்கு ஒன்று அருள்வாயே. தனிமான் உயிர் சோறுமதற்கு ஒன்று அருள்வாயே. குமரா முருகா சடிலத்தன் குருநாதா. குமரா முருகா சடிலத்தன் குருநாதா. குரமாமகளாசை தணிக்கும் திருமார்பா. அமராவதி வாழ்வு அமராவதி வாழ்வு அமரர்க்கு அன்று அருள்வோனே. அமராவதி வாழ்வு அமரர்க்கு அன்று அருள்வோனே. அருணாபுரி வீதியில் நிற்கும் பெருமாளே. அருணாபுரி வீதியில் நிற்கும் பெருமாளே. தனிமான் உயிர் சோறும் அதற்கு ஒன்று அருள்வாயே. அருணாபுரி வீதியில் நிற்கும் பெருமாளே. அடுத்த திருப்புகழும் திரு அண்ணாமலையில் திரு அருணையில் அருளியதே. இதிலே பெருமான் எப்பொழுதும் உயிர் தனக்குரிய பிரான் திருமுருகப் பெருமான் தான், அவன்தான் உற்ற துணைவன், அவனே தாய் தந்தை, அவனே சத்குரு, அவனே அனைத்து உறவுகளும் என்ற பாவனையிலே இருக்க வேண்டும். அதற்கான அருளை வேண்டி இந்த திருப்புகழ். கடல் பரவு தரங்கம் மீதேழு திங்களாலே. கடல் பரவு தரங்கம் மீதேழு திங்களாலே கருதி மிக மடந்தை மார் சொல்வதந்தியாலே. வடகணலை முனிந்து வீசிய தென்றலாலே. வடகணலை முனிந்து வீசிய தென்றலாலே. வயல் அருணையில் வஞ்சி போத நலங்களாமோ. வயல் அருணையில் வஞ்சி போத நலங்களாமோ. இடம் உமையை மணந்த நாதர் இறைஞ்சும் வீரா. இடம் உமையை மணந்த நாதர் இறைஞ்சும் வீரா. எழுகிரிகள் பிளந்து வீழ எரிந்த வேல. அடல சூரர் கலங்கி ஓட
முனிந்த கோவே அரிபிரம புரந்தராதியர் தம்பிரானே அரிபிரம புரந்தராதியர் தம்பிரானே வயலருணையில் வஞ்சி போதநலங்கலமோ அரிபிரம புரந்தராதியர் தம்பிரானேயே. அடுத்த திருப்புகழும் திருவண்ணாமலையில் அருளி செய்தது. இதிலே பெருமானிடத்திலே மயிலாகப்பட்டது வேத ஆகமத்தின்படி 96 தத்துவங்களை 3 விதமான தத்துவ அடுக்குகளினால் உயிர்கள் உய்வடையும் பொருட்டு அத்தியாசிரம சுத்தாத்வைத வைதிக சைவ சித்தாந்த ஞானபானு பாம்பன் ஸ்ரீமத் குமரதாஸ் சுவாமிகளால் ஸ்ரீ பரிபூரண ஆனந்த போதம், அதிலும் குறிப்பாக துறவரவியல் விளக்கப்படலத்திலேயும் தகராளி ரகசியத்திலேயும் திருப்பாவிலேயும் இந்த 96 தத்துவங்களை பற்றி மிகவும் விரித்து உரைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 96 தத்துவங்களும் 3 அடுக்குகளாக கூறப்படும் பொழுது அதிலே சுத்தமாயை, அசுத்தமாயை, சுத்தாசுத்தமாயை என்று சொல்லக்கூடிய 3 மாயைகளை பற்றி ஸ்ரீமத் சுவாமிகள் விரித்துரைத்திருக்கிறார்கள். அதிலே சுத்தமாயை என்பதுதான் பெருமான் இந்த உயிர்களுக்கு கருணை செய்யும் பொருட்டு எழுந்தருள்வதற்காக தான் திருமேனி தாங்கி வரும் பொழுது அவர் சுத்தமாயின் உடைய மூலமாகத்தான் வருவார். அந்த சுத்தமாயிலிருந்து வரும் பொழுது அங்கே அவரை அழைத்து வரும் பொருட்டு மயிலும் அந்த சுத்தமாயினாலேயே ஆக்கப்பட்டிருக்கிறது பெருமானுடைய பெருங்கருணையினால். ஆகையினால் இந்த மயிலை நாம் தூதுவிட்டாலோ அல்லது மயிலை வந்து அழைத்து வரும்படி நாம் மனமுருகி அழைத்தாலோ அந்த சுத்தமாயை என்கின்ற அந்த சுத்தமாயை தன்மையில் இருக்கின்ற மயில் பெருமானிடத்திலே இந்த விண்ணப்பத்தை தெரிவித்து அவன் உருவமும் அருவமும் அருவுருவமும் ஏதுமற்ற நிலையிலே எந்த திருநாமும் எந்த ஊரும் இல்லாத தன்மையில் இருக்கின்ற பரபிரம்ம சுரூபி கருணை குகபிரம்மத்தை இந்த மயிலாகப்பட்டது பெருமானே இந்த உயிர் மிகவும் வருந்தி அழைக்கிறது, உருகி அழைக்கிறது. ஆகையினால் தாங்கள் பெருங்கருணை கூர்ந்து திருமேனி தாங்கி சுத்தமாயினுடைய சுரூபத்திலே இருக்கக்கூடிய என் மீது வந்து அமர்ந்து அவர்களுக்கு கருணை செய்ய வேண்டும் என்பதாக இந்த மயில் கூறுமா. ஆகையினால் அந்த சுத்தமாயி தத்துவத்தின் அடிப்படையிலே இருக்கக்கூடிய இந்த மயிலை இந்த திருப்புகழின் மூலமாக வந்து அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு இங்கே சொல்கிறது மயிலை கிடையாது. மயிலின் மூலமாக முருகப்பெருமானை அழைத்து வந்து அருள் செய்யும்படி விண்ணப்பிக்கக்கூடிய திருப்புகழ். கீத வினோத மெச்சு குரலாலே கீருமையார் முடித்த குழலாலே நீதியில்லாதழித்தும் உழலாதே நீதியில்லாதழித்தும் உழலாதே நீ மயிலேறி உற்று வரவேணும் சுதமர் சூரருட்க பொரு சூர சோனகிரியில் உற்ற குமரேச ஆதியர்காதொரு சொல் அருள்வோனே ஆதியர்காதில் ஒரு சொல் அருள்வோனே ஆதியர்காதொரு சொல் அருள்வோனே ஆனை மூகார்கண் கிட்ட பெருமாளே நீதியில்லாது அழித்தோம் உழலாதே முருகா பெருமாளே குமரேசா நிதியில்லாது அழித்தோம் உழலாதே நீ மயிலேறி உற்று வரவேணும் ஆனை மூகார்கண் இட்ட பெருமாளே சோனகிரியில் உற்ற குமரேசா.
அடுத்த திருப்புகழ் திரு காலத்தியில் அருள் செய்தது. இந்த திருப்புகழிலே யாருடைய நெஞ்சத்திலே திருமுருகப்பெருமான் சதா எழுந்தருளிருப்பான் என்கின்ற மகா ரகசியத்தை சொல்கிறார். யார் ஒருவர் அவனுடைய கருணைக்காக ஏங்கி நிற்கிறார்களோ, உருகி நிற்கிறார்களோ, அந்த உருகுகின்ற நெஞ்சத்திலே நிற்பவன்தான் இந்த பெருமான். எந்த விதமான உலக பந்த பாச பசு அறிவு கொண்டு அவனை நினையாமல் அவனுடைய திருவருள் பெற்று அவனுடைய பேரின்பத்திலே திளைக்க வேண்டும் என்று உருகி நிற்கின்ற நெஞ்சத்திலே மட்டுமே அந்த திருமுருகப் பெருமான் சதா நின்று கொண்டு கருணை புரிந்து வருகிறான் என்பதான திருப்புகழ். அத்தகைய பெருமான் திருக்காலத்திலே இருக்கிறான். சிரத்தான தேர் பணியாதே ஜெகத்தோர் பற்றை குறியாதே வருத்தா மற்றொப்பு இலதான வருத்தா மற்றொப்பு இலதான மலர்த்தாள் வைத்து எத்தனை ஆழ்வாய் நிறுத்தாகத்த துவனேச நிறுத்தாகத்த துவனேச நினைத்தார் சித்தத்து உறைவோனே நினைத்தார் சித்தத்து உறைவோனே திருத்தாள் முத்தர்க்கு அருள்வோனே திருத்தாள் முத்தர்க்கு அருள்வோனே திருக்காலத்தே பெருமாளே மலர்த்தாள் வைத்து எத்தனை ஆழ்வாய் திருக்காலத்தே பெருமாளே திருத்தாள் முத்தர்க்கு அருள்வோனே திருக்காலத்தே பெருமாளே வருத்தா மற்றொப்பு இலதான ஜெகத்தோர் பற்றை புரியாதே வருத்தாமற்றொப்பிலதான ஒப்பிலதான மலத்தாள் வைத்து எத்தனை ஆழ்வாய் திருக்காலத்தே பெருமாளே. அடுத்த திருப்புகழ் சிதம்பரத்திலே தகராளை ரகசியத்திலே அருள் செய்யப்பட்ட திருப்புகழ். அவன் எப்பொழுது உயிருக்கு அருள் செய்வான் என்று கேட்டால், பரிபூரணமாக எந்தவிதமான உலக பந்த பாச பசு அறிவு கொண்டு அந்த உணர்விலே எனக்கு வீட்டை கொடு, குழந்தையை கொடு, குழந்தைக்கு கல்யாணத்தை கொடு, பொண்ணு தேடி கொடு, அப்புறம் குழந்தை பிறக்கலை அதை கொண்டு கொடு, சொத்து பிரச்சனை தீர்த்து வையே, பங்காளி பிரச்சனை தீர்த்து வையே, அப்பா அம்மாவை சேர்த்து வையே, இது போன்ற பசு பாச பந்த அறிவு கொண்டு பெருமானிடத்திலே இதற்காக உணர்வு கொண்டு வேண்டுபவர்களுக்கு அவன் அதை மட்டுமே தருவானே ஒழிய அவனை தரமாட்டான். ஆகையினால் இவைகளெல்லாம் நீங்கி அவன் மட்டுமே வேண்டும் என்கின்ற மெய் உணர்விலே அந்த மெய்யடியார்களுக்கு மட்டுமே அவனை தருகின்றான். ஆகையினால் அத்தகைய உணர்வையும் அந்த உணர்விலே அவனுடைய கருணை அருளையும் பெற வேண்டிய திருப்புகழ் சிதம்பர திருப்புகழ். இருவின என் மதி மயங்கே திரியாதே இருவின என் மதி மயங்கே திரியாதே எழுநரகில் ஊழலும் நெஞ்சுற்று அலையாதே எழுநரகில் ஊழலும் நெஞ்சுற்று அலையாதே இருவினையின் மதி மயங்கி திரியாதே எழுநரகில் ஊழலும் நெஞ்சுற்று அலையாதே பரமகுரு அருள் நினைந்திட்டு உணர்வாலே பரமகுரு அருள் நினைந்திட்டு உணர்வாலே பரவு தரிசனையை என்று எனக்கு அருள்வாயே பரவு தரிசனையை என்று எனக்கு அருள்வாயே அலையாதே
திரியாதே இருவினையின் மதி மயங்கி திரியாதே எழுநரகில் ஊழலும் நெஞ்சுற்று அலையாதே பரமகுரு அருள் நினைந்திட்டு உணர்வாலே பரவுதரி ஜனையை என்று என கருள்வாயே தெரிதமிழை உதவு சங்க புலவோனே தெரிதமிழை உதவு சங்க புலவோனே சிவனருளும் முருக செம்போர் கழலோனே கருணை நேரி புரியும் அன்பர்க்கு எளியோனே கருணை நேரி புரியும் அன்பர்க்கு எளியோனே கனகசபை மருவு கந்த பெருமாளே கருணை நேரி புரியும் அன்பர்க்கு எளியோனே கனகசபை மருவு கந்த பெருமாளே பரமகுரு அருள் நினைந்திட்டு உணர்வாலே பரவுதரி ஜனையை என்று எனக்கு அருள்வாயே கனகசபை மருவு கந்த பெருமாளே கருணை நெறி புரியும் அன்பர்க்கு எளியோனே கனகசபை மருவு கந்த பெருமாளே. அடுத்த திருப்புகழ் காசி திருத்தலத்திலே, வாரணாசி என்று சொல்லக்கூடிய காசி திருத்தலத்திலே பெருமானிடத்திலே இந்த பிறவியிலே பந்தபாசத்தினால் அனந்த கோடி காலமாக உழன்று செய்த வினை பயனாக தீவினை பயனாக இப்பிறவியிலேயும் அடியவர் சொன்னாலும் யார் சொன்னாலும் கேட்காமல் அதே தீவினைகளை செய்வதற்கே முயலுகின்ற இந்த அறிவற்ற இந்த உயிரினுடைய அஞ்ஞானத்தினால் அது துன்பப் பலனை அனுபவித்து நைந்து இறுதியாக மாண்டு போகிறது. அப்படி நான் ஒரு காலத்திலும் நைந்து விடாதபடி உன்னுடைய திருவருளினால் எம்மை காத்தருள் புரிய வேண்டும் என்பதான திருப்புகழ். வேழமுண்ட விளக்கனி அதுபோல மேனி கொண்டு வியாபக மயலூரி வேழமுண்ட விளக்கனி அதுபோல மேனி கொண்டு வியாபக மயலூரி நாளும் மிண்டர்கள் போல் மிக அயர்வாகி நாளும் மிண்டர்கள் போல் மிக அயர்வாகி நானும் நைந்து விடாது அருள் புரிவாயே நானும் நைந்து விடாது அருள் புரிவாயே மாள அன்ற மன்னீசர்கள் கழுவேற மாள அன்று அமன் நீசர்கள் கழுவேற மாள அன்று அமன் நீசர்கள் கழுவேற வாதில் வென்ற சிங்கமணி மயில் வீர காலகண்டன் உமாபதி தருபால காசி கங்கையில் மேவிய பெருமாளே காசி கங்கையில் மேவிய பெருமாளே நானும் நைந்து விடாது அருள் புரிவாயே நானும் நைந்து விடாது அருள் புரிவாயே மயலூரி மேனி கொண்டு வியாபக வேழமுண்ட விளாகனி அதுபோல மேனி கொண்டு வியாபக மயலூரி நாளும் இண்டர்கள் போல் மிக அயர்வாகி நானும் நைந்து விடாது அருள் புரிவாயே காசி கங்கையில் மேவிய பெருமாளே.
மொழிக்குத் துணை முருகா எனும் நாமங்கள். கந்தரலங்காரத்திலே 70வது திருவாசகம். வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமே. கந்தரலங்காரம் 70வது திருவாசகம். சேந்தனே கந்தனே செங்கோட்டு விற்பனே. கந்தரலங்காரம் 72வது திருவாசகம். ஆக்கும் அருமுகவா சொல்ல ஒணாதது இந்த ஆனந்தமே. கந்தரலங்காரம் 73வது திருவாசகம். அடுத்த திருப்புகள் ஹரித்வார் என்று சொல்லக்கூடிய, மாயாபுரி என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திலே பெருமானிடத்திலே இந்த உயிராகப்பட்டது அனந்த கோடி காலமாக பொய்யை மெய்யாகவும் மெய்யை பொய்யாகவுமே அந்த மாயையிலே அதையே உண்மை என நினைந்து இரு வினைகளை புரிந்து மயங்கி மயக்கத்திலேயே உழன்று வருகிறது. ஆகையினால் அந்த மாயத்தை தெளிவிப்பவன் பெருமான் ஒருவனே. சூரபதமனுக்கு எப்படி தன்னுடைய பரிபூரண விஸ்வரூப தரிசனத்தை கொடுத்து அந்த மாயத்திலே இருந்து அவனுக்கு தெளிவை ஒரு க்ஷணம் கொடுத்தாரோ, அவனுடைய மலம் நீங்கிய பிறகு நிரந்தரமாக அந்த தெளிவை கொடுத்தாரோ, அதே போன்று பெருமானே இந்த ஹரித்வார் மாயாபுரி என்று சொல்லக்கூடிய இந்த புண்ணிய கஷேத்திரத்திற்கு அடியேன் வந்து விண்ணப்பிக்கின்றேன். கங்கையிலே நீராடி எனக்கும் இந்த மாயத்திலே இருந்து தெளிவை தர வேண்டும் என்பதாக இந்த திருப்புகள். சிகரம் அருந்த வாழ்வது சிவஞானம். சிகரம் அருந்த வாழ்வது சிவஞானம். சிகரம் அருந்த வாழ்வது சிவஞானம். சிதறி அலைந்து போவது செயல் ஆசை. சிகரம் அருந்த வாழ்வது சிவஞானம். சிதறி அலைந்து போவது செயலாசை. மகர நெருங்க வீழ்வது மகமாயை. மறுவி நினைந்திட அருள் புரிவாயே. மறுவி நினைந்திட அருள் புரிவாயே. அகர நெருங்கி நாமயம் உறவாகி. அகர நெருங்கி நாமயம் உறவாகி. ஆமயம் உறவாகி. அவசமோடும் கையாரோடும் முனம் ஏகி. ககனமிசைந்த சூரிய புகமாயே. கருணை பொழிந்து மேவிய பெருமாளே. மறுவி நினைந்திட அருள் புரிவாயே. கருணை பொழிந்து மேவிய பெருமாளே. அடுத்த திருப்புகள் சென்னையிலே அம்பத்தூருக்கு முன்பாக இருக்கக்கூடிய பாடி என்று இக்காலத்திலே அழைக்கக்கூடிய திருமுறையும் திருப்புகழும் பாடலுக்குரிய திருத்தலமாக விளங்கக்கூடிய திருவலித்தாயம் குருஸ்தலம் என்றும் சொல்வார்கள். அத்தகைய திருத்தலத்திலே இந்த மனது உன்னை மட்டுமே சதா உன்னுடைய அருளினால் திடமாக நினைக்கின்ற அருளை தர வேண்டும். வல்ல மனது அருள்க என்பதான திருப்புகள். மறுமல்லியார் கோழலின் மடமாதர். மறுமல்லியார் கோழலின் மடமாதர். மடமாதர் மருளுள்ளினாயடியன் அலையாமல். மருளுள்ளி நாயடியன் அலையாமல். இரு நல்லவாகும் உனது அடிபேண. இரு நல்லவாகும்
உனது அடிபேண இனவல்லமான மனது அருளாயோ. இனவல்லமான மனது அருளாயோ. கருநெல்லி மேனியரி மருகோனே. கருநெல்லி மேனி அரிமருகோனே. கணவள்ளியார் கணவ முருகேச. கணவள்ளியார் கணவ முருகேச. திருவல்லிதாயமதில் உறைவோனே. திகழ்வல்ல மாதவர்கள் பெருமாளே. திருவல்லிதாயமதில் உறைவோனே. திகழ்வல்ல மாதவர்கள் பெருமாளே. இரு நல்லவாகும் உனது அடிபேண மடமாதர் மருளுள்ளி நாயடியன் அலையாமல். இரு நல்லவாகும் உனது அடிபேண இனவல்லமான மனது அருளாயோ. திருவல்லிதாயமதில் உறைவோனே. திகழ்வல்ல மாதவர்கள் பெருமாளே. அடுத்த திருப்புகள் சென்னையில் இருக்கக்கூடிய 7ஆம் நூற்றாண்டிலே எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளால் பூம்பாவை என்கின்ற மெய்யன்பர் சிவனேச செட்டியாருடைய அன்பு புதல்வியும் திருமயிலை சிவபெருமானுடைய அடித்தொண்டருமாக விளங்கிய அவர் நாகப்பாம்பு தீண்டி பல வருடங்களுக்கு முன்பு அவருடைய உயிர் பிரிந்து அவருடைய உடல் அஸ்தியை அவருடைய தந்தையார் மெய்யன்பர் சிவனேச செட்டியார் அவர்கள் அத்தகைய அந்த அருமை மகளை எம்பிரான் திருஞான சம்பந்தம் பெருமானுக்கு மட்டுமே மணமுடிப்பதாக அவர் எண்ணி வளர்த்தார் அந்த தவப்புதல்வியை. ஆனால் இடையிலே பெருமானுடைய திருவுள்ளம் அப்படி இருந்த காரணத்தினால் அந்த அஸ்தியை என்று அதற்கு உரியவர் வருகிறாரோ அன்று அவரிடத்திலே சமர்ப்பிப்பதாக அவர் தவம் இருந்து வந்தார். அப்படி ஒரு நாள் திருவொற்றியூர் தரிசனம் முடித்து அன்பர் பெருமக்கள் புடைசூழ திரு மயிலாப்பூர் வந்து அணைந்தார். அப்பொழுது மெய்யன்பர் சிவனேச செட்டியார் அவருக்காகவே வளர்த்த அந்த தவப்புதல்வியினுடைய அஸ்தியை சமர்ப்பணம் செய்யும் பொழுது அதை பெருமானுடைய திருவடிக்கு முன்பு வைத்து எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமி திருவாயுமலர்ந்து சிவஞான திருப்புகழை திருமுறையை பாடி பரவ அதிலே இருந்து அந்த தவப்புதல்வி மீண்டும் உடல் பெற்று அவர் திருமுன்பு வந்து பணிந்தார். அத்தகைய மகா சிறப்பு மிக்க அந்த திருத்தலத்திலே எம்பிரான் ஸ்ரீமத் அருணகிரிநாத முனீந்திர சுவாமிகளும் பாம்பன் ஸ்ரீமத் குமரதாஸ் சுவாமிகளும் வாடாமாலை என்கின்ற மாத்ருகா புஷ்பமாலை பாடி பரவி அவருக்கு சமர்ப்பிக்கிறார்கள். அத்தகைய புகழ்பெற்ற திருமயிலையிலே பெருமானிடத்திலே, பெருமானே, ஒவ்வொரு நொடியும் உன்னுடைய பேரின்பமயமாகவே எனக்கு விளைய வேண்டும், அதற்கான அருளை சிங்கார வேளா நீதான் அருள் செய்ய வேண்டும் என்பதான திருப்புகள். அறமிலா அதிபாதக வஞ்ச தொழிலாலே. அறமிலா அதிபாதக வஞ்ச தொழிலாலே அடியனேன் மெலிவாகி மனஞ்சற்று இளையாதே. அறமிலாக அதிபாதக வஞ்ச தொழிலாலே அடியனேன் மெலிவாகி மனம் சற்று இளையாதே. திரள் குலாவிய ஜேவடி வந்தித்தே அருள் கூட தினமுமே மிக வாழ்வுறும் இன்பை தருவாயே. அறமிலா அதிபாதக
வஞ்ச தொழிலாலே அடியனேன் மெலிவாகி மன்னம் சற்று இளையாதே திரள்குலாவிய சேவடி வந்தித்தே அருள் கூட தினமுமே மிக வாழ்வுறும் இன்பை தருவாயே. விரல் நிசாசர் சேனைகள் அஞ்ச பொறும் வேலா விரல் நிசாசரர் சேனைகள் அஞ்ச பொறும் வேலா விமல மாத பிராமி தரும் செய் புதல்வோனே. மறவர் வானுதல் வேடை கோளும் பொற்புய வீரா மயிலை மாநகர் மேவிய கந்த பெருமாளே. மயிலை மாநகர் மேவிய கந்த பெருமாளே அருள் கூட தினமுமே மிக வாழ்வுறும் இன்பை தருவாயே. மயிலை மாநகர் மேவிய கந்த பெருமாளே. வேல் முருகனுக்கு கரகரோகரா. குன்றெறிந்த தாடாளனே குன்று எரிந்த தாடாளனே தென் தணிகை குமரனே. கந்தரலங்காரம் 76வது திருவாசகம். கந்தா இளங்குமர அமராவதி காவலனே. கந்தரலங்காரம் 79வது திருவாசகம். தோகை புறவியல் தோன்றும் பரம கல்யாணி தன் பாலகனே. கந்தரலங்காரம் 80வது திருப்புகழ். அடுத்த திருப்புகழ் கோடை நகர் என்றும் தற்காலத்திலே வல்லக்கோட்டை என்றும் அழைக்கக்கூடிய திருத்தலம். சென்னையிலே இருந்து காஞ்சிபுரம் செல்லும் பாதையிலே உரகடத்திலே இருந்து ஸ்ரீபெரும்புதூர் செல்லுகின்ற பாதையிலே அமையப்பெற்ற திருத்தலம் இந்த வல்லக்கோட்டை என்கின்ற கோடை நகர். அந்த திருத்தலத்திலே பெருமானே உன்னுடைய 12 திருக்கரங்களினாலும் எமக்கு திருவருளை வாரி வாரி வழங்குவாயாக என்பதாக அமையப்பெற்ற திருப்புகழ். ஞாலமெங்கும் வளைத்தரற்று கடலாலே நாளும் வஞ்சியர் உற்று உரைக்கும் வசையாலே ஆலமுந்தும் அதிதழற்கும் அழியாதே. ஆலமுந்தும் அதிதழற்கும் அழியாதே. 6 பூயத்து அணைக்க வருவாயே. கோலமொன்று கூரத்தியை தழுவு மார்பா. கோலமொன்று கூரத்தியை தழுவும் மார்பா. கோடையம்பதி உற்று நிற்கும் மயில் வீர. கால நஞ்ச வரை தொலைத்த முதல்வானோர் கால் விலங்குகளை தரித்த பெருமாளே. கால நஞ்ச வரை தொலைத்த முதல்வானோர் கால் விலங்குகளை தரித்த பெருமாளே. வானோர் கால் விலங்குகளை தரித்த பெருமாளே. ஆலமுந்தும் அதிதழற்கும் அழியாதே. 6 பூயத்து அணைக்க வருவாயே. அடுத்த திருத்தலம் வைத்தீஸ்வரன் கோயில் என்றும் புள்ளிருக்கும் வேலூர் என்றும் போற்றி பரவக்கூடிய திருத்தலத்திலே எல்லாம் வல்ல அந்த கருணை குகபிரம்மம் செல்வ முத்துக்குமார சுவாமி என்கின்ற திருநாமமும் திருவருள் கருணை வடிவமும் கொண்டு அருளாட்சி புரிந்து வருகிறது. அத்தகைய திருத்தலத்திலே அப்பர் சுவாமி தீராத நோய் தீர்த்தருள வல்லான் என்பதாக அத்தகைய பெருமானுடைய கருணை திருவருளை அடையாளம் காட்டுகிறார். ஆனால் அவன் யாருக்கு அத்தகைய வைத்தியநாதனாக இருந்து அந்த தீராத பிறவி நோய்க்கான மருந்தாக அமைவான் என்கின்ற அந்த அதிநுட்பத்தை
அந்த ஞானத்தை, அறிவை ஸ்ரீமத் அருணகிரிநாத முனீந்திர சுவாமிகள் இந்த திருப்புகழிலே சொல்கிறார். யார் ஒருவர் அவருடைய நெறியையும் மார்க்கத்தையும் புரிந்து கொண்டு அந்த நெறியிலே பரிபூரணமாக நின்று அந்த மார்க்கத்தினுடைய ஒழுக்கப்படி, சீலம் அப்படின்னாக்கா ஒழுக்கம், அந்த ஒழுக்கப்படி, இப்போ பாம்பன் ஸ்ரீமத் குமரதாஸ் சுவாமிகள் யார் ஒருவர் என்னுடைய அருளை பெறுவார்கள் என்பதை துறவரவியல் விளக்க படலத்திலே சொல்கிறார். அவருடைய அருள்னா செவ்வேல் பரமனுடைய அருள் தான். செவ்வேல் பரமன்னா அவர் தான் செவ்வேல் பரமன். ஆகையினால அந்த ஒழுக்கத்தில் சுவாமி சொல்லுவார், 23 விதமான ஒழுக்கங்களை அதிலே பட்டியலிடுகிறார். இந்த 23 ஒழுக்கங்களுக்கும் எவன் ஒருவன் பரிபூரணமான தகுதி உள்ளவனாக இருக்கிறானோ அவனே என்னுடைய சச்சிடன் ஆவான். அந்த சச்சிடனுக்கு மட்டுமே எம்முடைய பரிபூர்ணமான கருணை திருவருள் கிடைக்கும் குருவருள் மூலமாக. ஏனையவர்களுக்கு அது கிடைக்குமான்னு கேட்டால் எப்படி கிடைக்கும்? நாமளே புரிஞ்சுக்கணும். ஆகையினால இங்கேயும் வைத்தீஸ்வரன் கோயிலில் செல்வ முத்துக்குமார சுவாமி திருவருள் கருணை வேடம் தாங்கி நின்றாலும் கூட அவன் யாருக்கு அந்த கருணை திருவருளினால் உரிய அந்த பெருவாழ்வை தருகிறான் என்று சொன்னால் சீலம் உள்ளவர்களுக்கே தருகிறான். சீலம் உள்ளவர்கள்னா அந்த ஒழுக்கம் பரிபூரணம் உள்ள 22, 23 ஒழுக்கங்களை ஸ்ரீமத் சுவாமிகள் சொல்கிறார் இல்லையா, பாமன் சுவாமிகள். அந்த ஒழுக்கத்தின்படி எவன் ஒருவன் பரிபூரணமான பொருந்தி வருகிறானோ அவனே சச்சிடன், அவனுக்கே அத்தகைய வாழ்வை அவன் அருள்வான். ஆகையினால இந்த ஒழுக்கமில்லாதவர்கள் ஒழுக்கத்தை கேட்டு பெறுவதும், ஒழுக்கத்தை பரிபூர்ணமாக பெற்றவர்கள் அதற்கான வாழ்வை தரும்படியாகவும் அதற்கான கருணை திருவுருளை தரும்படியாகவும் விண்ணப்பிக்கக்கூடிய திருப்புகழ் இந்த திருப்புகழ். சீலமுள்ள வாழ்வு அருள வேண்டி. உரத்துரை போத தனியான, உரத்துரை போத தனியான, உனை சிறிது ஓத தெரியாது. உரத்துரை போத தனியான, உனை சிறிது ஓத தெரியாது. மரத்துரை போலுற்று அடியேனோ மலத்திருள் மூடி கெடலாமோ. பரத்துரை சீலத்தவர் வாழ்வே, பரத்துரை சீலத்தவர் வாழ்வே. பணித்தடி வாழ்வுற்று அருள்வோனே. வரத்துரை நீதற்கு ஒரு சேயே வைத்தியநாத பெருமாளே. வைத்தியநாத பெருமாளே. மலத்திருள் மூடி கெடலாமோ அடியேனோ, அடியேனு உரத்துரை போத தனியான, உனை சிறிது ஓத தெரியாது. உனை சிறிது ஓத தெரியாது. மரத்துரை போலுற்று அடியேனோ மலத்திருள் மூடி கெடலாமோ. இதில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சுவாமி சொல்கிறாங்க. வைத்தியநாத சுவாமி என்ற உயிராகப்பட்டது போய் அவருடைய திருமுன்பு நிற்குது. நின்று பெருமானே எனக்கு நல்ல ஒரு வாழ்வை கொடு அப்படின்னு கேட்குது. அப்போ சுவாமி கேட்குறாராம், உன்னுடைய தன்மை என்னன்றத முதல்ல நீ சிந்திச்சுக்கிட்டு என் முன்னாடி இப்பேற்பட்ட இந்த பெரிய வரத்தெல்லாம் கேளுப்பா அப்படின்னு சுவாமி சொல்கிறார். அடியனுக்கு அந்த தன்மை என்னங்கிறது புரியலையே சாமின்னு சொல்லும்பொழுது சாமி சொல்கிறாரு, இந்த உலக பந்த பாச போதை, அந்த போதை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எனக்கு உனக்கு நல்லா புரியுது. கொண்டாட்டி சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கிற, பிள்ளைங்க கேட்குறத நல்லா புரிஞ்சுக்கிற, இங்கே போ அங்கே போன்னு சொன்னோம்னா தவறாத, என்ன சத்சங்கம் என்ன பாராயணம் என்ன கூப்பிட்டாலும் அதுக்கெல்லாம் போகிறதுக்கு மனம் இணையாமல் அதுக்கு போகிறதுக்கு மட்டும் நல்லா புத்தி வேலை செய்யுது உனக்கு. ஆனால் இதெல்லாம் எதனால் அப்படின்னு கேட்டால், மலத்துக்குள்ளார நீ மூழ்கி கிடக்கிற, மும்மலத்துக்குள்ளார மூழ்கி கிடக்கிற.
அப்போ அந்த மூழ்கி கிடக்கிறதுனால வர்ற பிரச்சனை தான் இது எல்லாமே. அதனால் உனக்கு இதில் இருந்து நீ வெளியே வர்றதுக்கு நீ ஆசைப்படுகின்ற காலம் பரிபூர்ணமாகும் வரை என்னுடைய திருப்புகழை உனக்கு சிறிதும் ஓத தெரிய போகிறது இல்லை. அதனால் யாரால் திருப்புகழ் பாட தெரியாது பாட வராதுன்னு கேட்டால், இதுபோல் மலத்திருளுக்குள்ளார முழுமையாக மூழ்கி கிடக்கிறவனுக்கு சுட்டு போட்டாலும் திருப்புகழ் வராது அப்படிங்கிறது தான் இதில் முடிவாக சொல்கிறார் சுவாமி. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், அவனுடைய திருவடியில் கீழே போய் நாம் பணிந்து இத்தகைய இந்த மலத்துக்குள்ளார மூடி, இப்படி நான் உரத்துறை போத தனியான உன்னை சிறிதும் ஓத தெரியாமல் மரம் போல் நான் நின்று கிடக்கிறனே சுவாமி, பிறவியை பெற்று. மரத்துக்கு எனக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை, அதுபோல் நான் நின்று கிடக்கிறேன். ஒரு ஒழுக்கமும் தெரியல, இப்போ ஒரு திருப்புகழ் பாட தெரியல, அதுக்கான புத்தியும் பெற தெரியல, ஒரு தொண்டை கொடுத்தா அந்த தொண்டை முறையாக செய்ய தெரியல. இப்படிலாம் நான் கிடந்து துன்பப்படுறேனே சுவாமி, நான் இப்படியே கெட்டு போக வேண்டித்தானா, இப்படியே செத்து போக வேண்டித்தானா அப்படின்னு அவர் கதறார். அப்படி கதறுபவர்களுக்கு அவன் வைத்தியநாதன் கருணை கொண்டு இவற்றையெல்லாம் நீக்கி, மலத்தை நீக்கி, அவர்களுக்கும் திருப்புகழ் நாவிலே பாடும்படியான திருவருள் கருணையை புரிவான் என்பதாகவே இந்த திருப்புகழ். அடுத்த திருப்புகழ் திரு இடைக்கழி. திரு இடைக்கழி என்பது மார்க்கண்டேய மகரிஷிக்காக காலனை காலால் உதைத்த பெருமான் இருக்கக்கூடிய திரு கடவுர் வீரட்டம். திரு கடவுர் வீரட்ட திருத்தலத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருத்தலம் தான் திரு இடைக்கழி என்பது. இங்கே திரு குராமரத்தடி நிழலிலே பெருமான் அருளாட்சி புரிந்து கருணை கூற செய்கிறான். அத்தகைய பெருமானுடைய அழகிலே மயங்கி ஸ்ரீமத் அருணகிரிநாத முனீந்திர சுவாமிகள் சமர்த்தனே என்கிறார். உன்னை போல சமர்த்த உள்ளவங்க யார் ஈரேழு உலகத்தில் இருக்கிறாங்க? ஆகையினால அத்தகைய சமர்த்த உள்ள பெருமானே, நானும் அத்தகைய சமத்தை பெறுவதற்காக நீ கருணை புரிய வேண்டும் என்பதான திருப்புகழ். மறுகுலாவிய மலரனை பொதியாதே, மறுகுலாவிய மலரனை கொதியாதே, வளர்த்த தாய் தமர் வசையது மொழியாதே, கருகுலாவிய அயலவர் பழியாதே, கடப்ப மாலையை இனி வர விடவேணும், தருகுலாவிய கொடியடை மணவாள, சமர்த்தனே மணி மரகத மயில் வீரா, திருக்குறாகடி நிழல்தனில் உறைவோனே, திருக்கை வேல் வடிவு அழகிய பெருமாளே, கடப்ப மாலையை இனி வரவிடவேணும், திருக்குறாகடி நிழல்தனில் உறைவோனே, திருக்கை வேல் வடிவு அழகிய பெருமாளே, கடப்ப மாலையை இனி வரவிடவேனோ, கருக்குலாவிய அயலவர் பழியாதே, கடப்ப மாலையை இனி வர விடவேணும், திருக்கை வேல் வடிவழகிய பெருமாளே. அடுத்த திருப்புகழ் திருவாரூர் திருப்புகழ். இந்த திருப்புகழில் 6 ஆதாரங்கள் தான் இந்த உடலுக்கு ஆதாரமாக இருக்கிறது. அந்த ஆதாரங்கள் ஒளி பெற்று விளங்கினால் தீவினை பயனாக இந்த உடல் துன்பத்திற்கு உள்ளாகாது. இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய சூட்சும உடலுக்குள் இருக்கக்கூடிய மனமும் சஞ்சலப்படாது, சித்தம் கலங்காது, அறிவு குழம்பாது. இது எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருப்பதனால் அதற்கு பெயர் ஆதாரம் என்று பெயர். அப்படி 6 ஆதாரங்கள் நம்முடைய உயிருக்கு உற்ற கருணை புரிவதற்காக பெருமான் கருணையோடு அளித்திருக்கிறார். அந்த ஆதாரத்தினுடைய ஒளியாக இருப்பவன் ஆரூரில் இருக்கக்கூடிய பெருமான் என்பதை பெருமானார் காட்டி அருள் புரிகிறார்.
ஆகையினால பெருமானுடைய கிருபை இருந்தால்தான் இந்த 6 ஆதாரமும் நமக்கு ஒளி பெற்று நம்முடைய உடலும் உயிரும் சுகமுறும். இருக்கின்ற தானத்திலேயே மிக அரிய விதமான தானம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய தானம், அரிய வகையான தானம். அதே போன்று இருக்கிற செல்வத்திலேயே, தனம்னா செல்வம், பெரிய செல்வம் எதுன்னு கேட்டால் சிவஞானம்தான் பெரிய செல்வம். அந்த பெரிய செல்வத்தை, அந்த சிவஞானத்தை அவன் தானமாக தருகிறான். யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, தவம் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த தானமாக அந்த தனம் என்று சொல்லக்கூடிய மிக உயர்வான ஒப்புயர்வற்ற அந்த மகா செல்வத்தை, அந்த மகா ஞானத்தை, சிவஞானத்தை அவனுடைய திருவடியின் மூலமாக உயிருக்கு தருகிறான். ஆகையினால அதை தரும்படியாக அமையப்பெற்ற திருப்புகழ் இது. மாஞான கடல்கள் அருள்க. நீதான் எத்தனையாலும் நீடூழி கிருபையாகி, நீதான் எத்தனையாலும் நீடூழி கிருபையாகி, மாதான தனமாக மாஞான கழல் தாராய், வேதாமை துணவேளே வேதாமை துணவேளே வீரா சர்க்குணசீல ஆதாரத்து ஒளியானே ஆரூர் பெருமாளே, ஆதாரத்து ஒளியானே ஆரூர் பெருமாளே, மாதான தனமாக மாஞான கழல் தாராய். அடுத்த திருப்புகழ் கரூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலம். அங்கே மெய்த்தொண்டர் எம்பிரான் சிவகாமி ஆண்டார் என்கின்ற மெய்யன்பர் தினசரி பூக்குடலை என்று சொல்லக்கூடிய நந்தவனத்திலே மலர்களை முறைப்படி பறித்து பொழுது புலர்வதற்கு முன்பு விடியற்காலத்திலே சென்று முறையாக நீராடி திருவெண்ணீர் அணிந்து நந்தவனத்திலே முறைப்படி அந்த மலர்களை சிவநாமங்களை சொல்லி எப்படி பறிக்க வேண்டும் என்கின்ற நுட்பத்தை அறிந்து பறித்து அவைகளை கொடு வந்து கருவூரில் இருக்கக்கூடிய ஆநிலை அப்பர் என்று சொல்லுவார்கள், பசுபதீஸ்வரர் என்று சொல்வார்கள். பசு என்றால் ஆன்மா, ஆன்மாவுக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் அங்கே சுயம்பு மூர்த்தியாக பசு என்று சொல்லக்கூடிய தேவலோக பசுவினால் சிவபூஜை செய்யப்பெற்ற பெருமான் எழுந்தருளிய திருத்தலம் அது. அந்த திருத்தலத்திலே இப்படி சிவகாமி ஆண்டார் தினசரி இந்த பூத்தொண்டை செய்யும் பொழுது அப்பகுதியை ஆண்டு வந்த, கருவூர் பகுதியை ஆண்டு வந்த சோழ மன்னன் திரு புகழ்ச்சோழ நாயனாராக பிற்காலத்திலே பெருமானுடைய திருக்கருணையினால் அவரை அடையாளம் காட்டப்படுகின்ற அந்த பெருமான் அத்தகைய அந்த மன்னருடைய பட்டத்து யானைப்பாகர்கள் காவிரியிலே ஸ்நானம் புரியும் பொருட்டு அதை அழைத்து வரும் பொருட்டு அதற்கு மதம் பிடித்து இப்படி பூக்குடலை கொண்டு வரக்கூடிய சிவகாமி ஆண்டாரை அது தும்பிக்கையினால் மோதி அந்த பூக்குடலை கீழே விழும்படியும் அவர் வயதான காலத்தினால் அவரும் கீழே விழும்படி செய்தது. அப்பொழுது அவர் யாரையும் அழைக்கவில்லை, சிவதா 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 என்று சிவபெருமானை அழைத்தார். நமக்கு ஆபத்து வருகின்ற காலத்தில் எல்லாம் நாம் சிவத்தை மட்டுமே அழைத்தால் அவர் வருவார். எப்படி வருவார்னு கேட்டால் அவருடைய மெய்யடியார் மூலமாக வருவார் அப்படின்னு காட்டுறது தான் இந்த திருவிளையாடல். இப்படி அழைத்த உடனே அங்கே எம்பிரான் எரிவத்த நாயனார் அடியார்களுக்கு யார் இடையூறு செய்தாலும் அவர்களை வெட்டி வீழ்த்துவது தான் அவருடைய பெரும் திருத்தொண்டு. அதற்கான அருளாணையை சிவபெருமான் அளித்திருந்தார்.
அப்படி எம்பிரான் எரிபத்த நாயனார் உடனடியாக அந்த இடத்திற்கு வந்து அவருக்கு இடையூறு செய்த, அந்த திருத்தொண்டுக்கு இடையூறு செய்த அந்த மன்னனுடைய பட்டத்து யானையை வெட்டி வீழ்த்தி, அதற்கான பாகர்கள் சரியான முறையிலே அதை வளர்த்து வழிநடத்தாத காரணத்தால் பாகர்களையும் வெட்டி வீழ்த்தினார். பிறகு நடைபெறுவதெல்லாம் நீங்கள் பெரிய புராணத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். அப்பேறு கொண்ட பெருமைக்குரிய திருத்தலம்தான் இந்த கருவூர். அந்த கருவூரிலே பெருமான் நற்பொருள் வளர வேண்டுகிறார். அந்த நற்பொருள் என்னன்னு கேட்டால், உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய திருவருள் வளர வேண்டும். திருவருள் தான் நல்ல பொருள், மற்ற பொருள்லாம் மாயப்பொருள். மாயப்பொருள் வந்துச்சுனாக்கா மாண்டு போயிடுவார். திருவருள் பொருள் வளர்ந்துச்சுனாக்கா என்றும் திருவோடு இருப்பாய், சிவபெருமானோடு இருக்கலாம். அப்படிங்கிற ஒரு ஆழமான நுட்பத்தை கொண்ட திருப்புகள். மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி, மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி, பதிவாகி சிவஞான பரயோகத்து அருள்வாயே, நிதியே நித்தியமே என் நினைவே நற்பொருளாயோய், கதியே சொற்பரவேளே கருவூரிற் பெருமாளே, மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி, பதிவாகி சிவஞான பரயோகத்து அருள்வாயே, நிதியே நித்தியமே என் நினைவே நற்பொருளாயோய், கதியே சொற்பரவேளே கருவூரே பெருமாளே. திருப்பூர்ல யாருக்கு சிவராஜ யோகம் வரும், அந்த சிவராஜ யோகத்தினுடைய பரிபூர்ணத்தில் சிவஞானம் அவர்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள் அப்படிங்கிறதையும் சொல்கிறார் சுவாமி. முதல்ல பண்ண வேண்டிய வேலை என்னன்னு கேட்டால், நம்முடைய அறிவை குருநாதர் சொல்படி கேட்டு ஆழமாக உள்வாங்கி பதிய வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை சுத்தம் பண்ணிக்கணுமா. அப்படி அந்த சத்குருவினுடைய உபதேசப்படி எவன் ஒருவன் அவர் சொன்ன நெறியில் நின்று அந்த மார்க்கத்தில் பயணிக்கிறானோ அவனுடைய அறிவு சுத்தமாகும். அப்படி அவனுடைய அறிவு சுத்தமான அவன் மிகப்பெரிய ஒரு ஞானம் பெறுகிறான், மதியால் வித்தகனாகி. அப்படி அந்த அறிவை பெற்ற பிறகுதான் அவனுடைய மனது வந்து உத்தம சீலன் என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படை ஒழுக்கமாக சத்குரு சொல்லக்கூடிய சச்சிடனுக்கான அந்த ஒழுக்கத்தை அவன் வடிவமாகவே ஆகிறான், செயல் வடிவில், மனதால் உத்தமனாகி. இதை என்னைக்கே ஒரு நாளைக்கு கொள்ளாமல் எப்பொழுதுமே அவனுடைய அறிவில் இந்த ஒழுக்கங்களெல்லாம் பதிவாகி அவனுடைய வாழ்வே அந்த ஒழுக்கச் சேலமான வாழ்வாக மாறுமையானால் அவர்களுக்குத்தான் இந்த சிவராஜ யோகம் பரிபூர்ணமாகும். அவர்கள்தான் அந்த சிவராஜ யோகத்தினுடைய பலனாக சிவஞானத்தை பெறுவார்கள். ஆகையினால இதையெல்லாம் இல்லாதவர்கள், இதையெல்லாம் விரும்புகின்றவர்கள் நேராக கருவூருக்கு போய் எப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் போய் பெருமானிடத்தில் திருப்புகழை பாடினாலும், அல்லது போக முடியாத சூழ்நிலையில் இருக்கும் பொழுது தாங்கள் எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து திருப்புகழை பாடனா இது கண்டிப்பாக பெருமான் உருகி அழுதால் கண்டிப்பாக அவனை பெறலாம். சாதாரணமாக பாடி பிரயோஜனம் கிடையாது. அடுத்த திருப்புகள் அவிநாசி திருத்தலம். அவிநாசி என்கின்ற திருத்தலம் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த திருவூருக்கு எழுந்தருளுகின்ற காலத்திலே 2 அந்தணர்களுடைய குழந்தைகள் அங்கு அருகில் இருக்கக்கூடிய திருக்குளத்திலே நீராடச் சென்ற பொழுது ஒரு குழந்தையை முதலை பிடித்து முழுங்கிவிட்டது. இது நடந்து சில வருடங்கள் கழித்த பிறகு எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமி அந்த திருவூருக்கு செல்லும் பொழுது அந்த குழந்தையை இழந்த பெற்றோர்களுடைய இல்லத்திலே அவர்கள் மிகவும் வாடி நிற்கிறார்கள். ஆனால் அதற்கு அவர்களுக்கு எதிர் வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த முதலையினுடைய வாயில் அகப்படாத அந்த தப்பித்த அந்த குழந்தையினுடைய வீட்டிலே மிக மகிழ்ச்சிகரமாக மங்களகரமான அதாவது
இந்த 7 வயசில் அவர்களுக்கு உபநயனம் என்று சொல்லக்கூடிய மாபெரும் ஒரு உபதேசமாக செய்யக்கூடிய ஒரு விழா கொண்டாடுவது அந்தணருடைய மரபு. அப்பேர் கொண்ட அந்த விழா அன்றைக்கி வச்சிருக்கிறாங்க எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமி போகின்ற அந்த நாளில். அப்போ இந்த வாடி போயிருக்கக்கூடிய இந்த அந்தணருடைய இடத்திலே வந்து பெருமான் வினவுகிறார், எதனால் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, எதிர் வீட்டில் அப்படி நடக்குதுன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், இது மாதிரிலாம் முதல்ல வந்து முழுங்கிடுச்சு எங்கள் குழந்தைய. உடனடியாக சென்று அந்த திருக்குளத்தின் முன்பு பெருமான் திருவிண்ணப்பம் செய்து, சில ஆண்டுகளுக்கு முன்பு முழுங்கிய அந்த முதலை இருக்கக்கூடிய திருக்குளத்திலே நீர் இல்லை. பெருமான் பாதிகம் பாடின உடனே நீர் வருகிறது, நீருக்குள் முதலை வருகிறது, முதலையினுடைய வாயிலே இருந்து அந்த குழந்தை வெளியே வருகிறது. இப்பேர் கொண்ட மகா அற்புதத்தை நிகழ்த்திய அவிநாசி திருத்தலத்திலே எம்பிரான் ஸ்ரீமத் அருணகிரிநாத முனீந்திர சுவாமிகள் திருப்புகழ் பாடி பரவுகிறார். இந்த திருப்புகழையும் நம்முடைய பெருவாழ்வு நமக்கு சுவாமி கருணையினால் கொடுத்துட்றோம், நாம் செஞ்ச தவத்தினால. ஆனால் அவனுடைய திருவருளிலே 2 கலந்து பரமுத்தி பெறுகின்ற காலம் வரையிலும் இந்த பெருவாழ்வுக்கு உரிய தகுதி நம்மிடத்திலே இருந்து மாறாமல் இருக்க வேண்டும். இல்லைன்னா என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டால், நீ ஒழுக்கத்தில் கொஞ்சம் கையை கோட்டை விட்டினா கூட பரமுத்திங்கிற அந்த அந்தஸ்தை நீ அடைய முடியாமல் போயிடும், நீ சிவஞானமே பெற்றிருந்தாலும். ஆகையினால அந்த பெருவாழ்வு எனக்குள் மலர்வதற்கான அந்த அருளையும் பெருமானி நீதான் தர வேண்டும். அதாவது நித்திய கைவல்ய பரமுத்தின்னு சொல்லுவாங்க இதை. அதனால் அப்பேர் கொண்ட அந்த நிலையை தருவாயாக என்பதாக இந்த திருப்புகழ் அமையப்பட்டிருக்கிறது. அதை தருபவன் அவிநாசி பெருமான். இரவாமல் பிறவாமல் எனையாள் சர்க்குருவாகி, இரவாமல் பிறவாமல் எனையாள் சர்க்குருவாகி, பிறவாகி திறமான பெருவாழ்வை தருவாயே குரமாதை புணரோனே குகனே சொற்குமரேசா அறம் நாளை புகழ்வோனே அவிநாசி பெருமாளே. இரவாமல் பிறவாமல் எனையாள் சர்க்குருவாகி, பிறவாகி திறமான பெருவாழ்வை தருவாயே குரமாதை புணர்வோனே குகனே சொற்குமரேசா அரணாலை புகழ்வோனே அவிநாசே பெருமாளே. பிறவாகி திறமான பெருவாழ்வை தருவாயே அரணாலை புகழ்வோனே அவிநாசே பெருமாளே. அடுத்த திருத்தலம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய திருப்பேரூர். ஆடல் வல்ல பெருமானுடைய 5 சபைகள் என்று சொல்லக்கூடிய பஞ்ச சபைகளிலே வெள்ளி சபை என்று சொல்லக்கூடியது 2 இருக்கிறது இந்த பூவுலகில் தமிழகத்தில். ஒன்று மதுரையம்பதி, இன்னொன்று திருப்பேரூர். 2 இடத்துக்கும் வெள்ளி சபைன்னு தான் சொல்லுவாங்க. 2 அத்தகைய புகழ்பெற்ற பட்டீஸ்வர பெருமான் அருளாட்சி புரிந்து வரக்கூடிய திருப்பேரூர் திருத்தலத்திலே பெருமானே, உமக்கு நான் ஞானம் தருவேன் ஒரு நாள், உன்னுடைய தீராப்பிணி அப்பொழுது தீரும் என்கின்ற ஒரு அருள் வாக்கை எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும் என்பதான திருப்புகழ். தீர பிணி தீர சிவாத்தும ஞான ஊராட்சியதான ஓர் வாக்கு அருள்வாகே. தீர பிணி தீர சிவாத்தும ஞான ஊராட்சியதான ஓர் வாக்கு அருள்வகே. பாரோர்க்கு இறை சேயே பாலாகிரிரசே பேரார் பெரியோனே
பேரூர் பெருமாளே பேரார் பெரியோனே பேரூர் பெருமாளே தீரா பெணி தீர சிவாதும ஞான உராட்சியதான ஓர்வாக்கு அருள்வாயே. அடுத்த திருப்புகள் 51வது திருப்புகழாக நம்முடைய சிவஞான வேள்வியிலே அமையப்பெற்ற திருப்புகள் மதுரை திருத்தலத்திற்குரிய திருப்புகள். இந்த மதுரை எம்பதியிலே இருக்கக்கூடிய பெருமானிடத்திலே 64 திருவிளையாடல்கள் புரிந்த திருத்தலம். அந்த சிவபெருமானே வந்து 3000 ஆண்டுகள் சுந்தரபாண்டியன் என்கின்ற திருநாமத்தை தாங்கி திருவடிவம் கொண்டு அருளாட்சி புரிந்த திருத்தலம். சைவத்தை சமணத்திலே இருந்து மீண்டும் சைவத்திற்கு மலரச் செய்த மகா அற்புதத்தை புரிந்த சிவ எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமியினுடைய திருவருட் பிரகாசம் விளங்குகின்ற திருத்தலம். கூன்பாண்டியனாக அருளாட்சி புரிந்து வந்து சமண சமயத்தை சார்ந்திருந்த மன்னனை நின்றசி நெடுமாற நாயனார் என்று நாயனாராகிய மகா அற்புதம் நிகழ்ந்த திருத்தலம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏகப்பட்ட புகழ்கள். 365 நாட்களும் விழாக்கோலம் பூண்டு விளங்குகின்ற ஒரே திருத்தலம் மதுரை எம்பதி. அதற்கென்று திருவிதிகளெல்லாம் மிக அழகாக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அத்தகைய பெருமானிடத்திலே கடந்த நூற்றாண்டிலே பாம்பன் ஸ்ரீமத் குமரதாஸ் சுவாமிகள் அவருக்கு உற்ற ஒரு இடையூறு நீங்கும் பொருட்டு அங்கே எழுந்தருளிருக்கக்கூடிய உலகனைத்தும் புகழ் ஓங்கார குருநாதன் சிவன் ஞானதண்டாயுதபாணி சுவாமியினிடத்திலே விண்ணப்பிக்க அப்பெருமானே நம்முடைய ஸ்ரீமத் சுவாமிகளுக்கு அழகிய திருவுருள் வடிவம் தாங்கி வந்து அதற்கான அருள் ஆணையை வழங்கி அவருக்கு உற்ற அந்த இடையூரை நீக்கி கருணை புரிந்தார். இப்படியெல்லாம் இருக்கின்ற அந்த பெருமானை பாம்பன் ஸ்ரீமத் குமரதாஸ் சுவாமிகளும் பாடி பரவியிருக்கிறார். மதுரை எம்பதி பெருமானை 4 பெருமக்களும் பாடி பரவியிருக்கிறார்கள். ஸ்ரீமத் மாணிக்கவாச சுவாமிகளுடைய அனைத்து விதமான வாழ்வியல் திருவிளையாடல்களும் நிகழ்ந்த இடம் இந்த மதுரை எம்பதி. ஆகையினால் அந்த இடத்திலே ஸ்ரீமத் அருணகிரிநாத முனித்திர சுவாமிகளும் பாடி பரவி, பெருமானே எனக்கு பாச வாழ்வுக்கான ஞானத்தை கொடுத்தது போதும், பசு வாழ்வு என்று சொல்லக்கூடிய நான் என்கின்ற அகங்காரத்தின் தன்மையிலே வாழ நினைத்த போது அதற்கான பசு அறிவை கொடுத்தது போதும், இப்பொழுது அதெல்லாம் நான் வெறுத்து அவைகளெல்லாம் துன்பமே தருகின்றன என்பதை அனுபவத்தினால் கண்டு பதிஞானம் என்று சொல்லக்கூடிய உன்னுடைய பரிபூரண ஞானத்தை பெற்றால்தான் வாழ்வு என்பது வாழ்வதற்கான அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்பதை உணர்ந்து வந்திருக்கிறேன். ஆகையினால் பதிஞான வாழ்வை நீ அருள வேண்டும். நீ அருளாவிட்டால் எனக்கு வேறு யாரு அந்த பதிஞானத்தை தர முடியும் என்பதான திருப்புகள். கலை மேவு ஞான பிரகாச கடலாடி ஆசை கடலேரி, கலை மேவு ஞான பிரகாச கடலாடி ஆசை கடலேரி, ஆசை கடலேரி ஆடி ஆசை கடல் ஏறி பல மாயவாதில் பிறழாதே பதிஞான வாழ்வை தருவாயே. பல மாயவாதில் பிறழாதே பதிஞான வாழ்வை தருவாயே. மலை மேவு மாய புறமாதின், மலை மேவு மாய குரமாதின் மனமேவு வால குமரேச, மலை மேவு மாய குரமாதின் மனமேவு வால குமரேச, சிலை வேட ஜேவர் கொடியோனே
திருவாணி கூடல் பெருமாளே திருவாணி கூடல் பெருமாளே பதிஞான வாழ்வை தருவாயே. வேல் முருகனுக்கு ரோகரா என்ற அளவிலே இந்த சிவஞான வேள்வி பரிபூர்ணம் அடைகிறது.